டொனால்ட் ட்ரம்ப் H1B விசான்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஒன்று, அதாவது பெரிய ஆப்புன்னு வச்சுருந்தாரு நம்ம அமெரிக்காவில் வேலை செய்யும் வெளிநாட்டு அவர்களுக்கு. இப்போது அதனை தொடர்ந்து மிகப்பெரிய ஆப்பு ஒன்று வச்சுருக்காரு. என்னப்பா ஏதோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சரி, ஓகே, இது என்ன மாதிரியான பிரச்சனை, என்ன மாதிரியான ஆப் வச்சுருக்காரு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். நான் உங்கள் மொக்க பையன் மனோஜ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் H1B விசா அப்படின்ற பெரிய பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம். அதாவது H1B விசா அப்படின்னா என்னன்னு ஒரு சின்னதாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? H1B விசா அப்படின்றது அமெரிக்காவில் நம்ம வேலை செய்கிறோம்ல, வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவில் வேலை செய்கிறதுக்கு அங்கே இருக்க தற்காலிக குடியுரிமை, அதாவது தற்காலிக குடியுரிமை. அது பார்த்தீங்கன்னா 3 வருஷம் இல்லைன்னா 6 வருஷத்துக்கு ரினியூவல் பண்ணிட்டு அங்கேயே இருந்துக்கலாம். 6 வருஷம் இருந்துட்டோம்னா அதை வச்சு நம்ம க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இனிமேல் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா புதுசாக அந்த மாதிரி H1B விசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, 88 லட்சம் கட்டினா தான் புதுசாக அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இதனால் அங்கே வேலை செய்கிற அயல்நாட்டவர்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு, ஓகேங்களா? இதுதான் பழைய பிரச்சனை. ஆனால் இதனை தொடர்ந்து இன்னொன்று பண்ணியிருக்காங்க. என்ன தெரியுமா? ஓகே, இதை நான் அப்புறம் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி H1B விசா இருக்குல்ல, அது ஏன் ரொம்ப 88 லட்சத்தை உயர்த்தினாங்க அப்படின்றத அது சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது அமெரிக்காவில் 5 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க H1B விசா வச்சு. ஸோ இதனால் அங்கே இருக்க அமெரிக்கர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை சரியாக கிடைக்கிறது இல்லை. அதாவது நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான், நம்ம இந்தியாவில் எப்படி வட மாநிலவர்கள் வந்து இங்கே வேலை செய்கிறாங்கல்ல, சேம் அதே மாதிரி தான் அங்கேயும். இதனால் அமெரிக்காவில் வந்து கோரிக்கை முன் வச்சதுனால தன்னுடைய நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்தை உயர்த்தவும் அங்கே இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் இந்த திட்டத்தை முடிவு பண்ணாங்களா? ஓகே, இதுதான் பழைய பிரச்சனை. இப்போது அந்த H1B விசாவை என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் சொல்ல மாட்டேன். அந்த 5 லட்சம் பேர் சொன்னால, அந்த 5 லட்சம் பேரில் இந்தியர்கள் தான் ரொம்ப பாதிச்சிருக்காங்க. ஏன்னா 71% நம்ம இந்தியர்கள் தான் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க H1B விசா வச்சுக்கிட்டு. அதாவது 3.8 லட்சம் மக்கள் நம்ம இந்தியர்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதனால் இந்தியர்களுக்கு தான் ரொம்ப மிகப்பெரிய பாதிப்பு. இதனால் அமெரிக்காவுக்கு போகிறது கனவாகவே போயிடும் போல். அந்த புது பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டு கார்டு திட்டத்தை ஒன்று அமல்படுத்த போகிறாங்களாமா. இப்போ தான் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு. அதாவது இந்த கோல்டு கார்டு திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, $8.8 கோடி, அதாவது 8.8 கோடி நம்ம முதலீடு பண்ணால் மட்டும்தான் அந்த கோல்டு கார்டு நமக்கு கிடைக்கும். பொதுவாகவே அமெரிக்காவில் போகிறதுக்கு விசா அப்படின்ற ரொம்ப தேவைப்படும். அந்த விசா வந்து ரொம்பவே லேட் பண்ணுவாங்க, ரொம்ப காலம் தாமதமாகும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா 8.8 கோடியை முதலீடு பண்ணிட்டு நம்ம கோல்டு கார்டு வாங்கிட்டோம்னா என்ன பண்ணலாம், உடனே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடலாம். ஏற்கனவே அங்கே வந்து H1B விசா வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்து 3 அல்லது 6 ஆண்டு இருந்துட்டா க்ரீன் கார்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி நெருக்கடியில் இருக்கிற நிலையில் இப்போது 8.8 கோடி கட்டி இந்த கோல்டு விசா வாங்கிட்டோம்னா இவங்களுக்கு ஈஸியாக அங்கே குடியுரிமை கிடைச்சிரும். அதாவது க்ரீன் கார்டு திட்டம், க்ரீன் கார்டு அங்கே கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் இன்னும் கொஞ்ச நாளில் H1B விசா இருக்குல்ல, அதையும் தடை பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இதனால் ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு எல்லாருக்குமே இருக்குது. அந்த பாதிப்பை தொடர்ந்து, அதாவது H1B விசாவோட பிரச்சனை தொடர்ந்து இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதாவது என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் வரவங்க ரொம்ப திறமையானவர்கள் மட்டும்தான் வரணும். ஒன்று திறமையானவங்க வரணும், அப்படி இல்லை அப்படின்னா அதிகமான காசு கொடுக்குற முதலீட்டாளர்களாக வரணும். அதாவது அந்த 8.8 கோடி அது கொடுத்தீங்கன்னா நீ உள்ள உடனே வந்துடலாம். இப்படியே போக போக எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் போவாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவில் போய் வேலை செய்யும் அயல் நாட்டவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. நேற்று ஒரு ஆப்பு முன்னாடி இன்றைக்கி ஒரு ஆப் வச்சுருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.